ಎರಡನೇದಾಗಿ ನಮ್ಮ ಮೊದಲಾವதாக என்ன பார்த்தோம்? serving to someone ನಾವು ಇನ್ನೊಬ್ಬರಿಗೆ ಸೇವೆ ಮಾಡುವುದು shows who you are. நீங்க யார் என்பதை காண்பிக்கும். ನೀವು ಯಾರಂತ ತೋರಿಸಲ್ಪಡುತ್ತದೆ. இரண்டாவதாக என்ன சொல்கிறேன்? ಎರಡನೇದಾಗಿ ಏನು? serving to someone ಇನ್ನೊಬ್ಬರಿಗೆ ಸೇವೆ ಮಾಡುವುದು shows that who is in you. ನಿಮ್ಮೊಳಗೆ ಯಾರಿದ್ದಾರೆ ಅಂತ ತೋರಿಸುತ್ತದೆ. உங்களுக்குள்ளாக யார் இருக்கிறார் என்பதை காண்பித்து கொடுக்கும். ನಿಮ್ಮೊಳಗೆ ಯಾರಿದ್ದಾರೆ ಅಂತ ತೋರಿಸುತ್ತದೆ. நீங்க ஒருத்தருக்கு ஊழியம் செய்யும்போது ನೀವು ಒಬ್ಬರಿಗೆ ಸೇವೆ ಮಾಡುವಾಗ அந்த ஊழியம் யாரை காண்பித்து கொடுக்கும்? ಆ ಸೇವೆ ಯಾರನ್ನು ತೋರಿಸುತ್ತದೆ? இந்த தாழ்மையுள்ள தேவனை காண்பித்து கொடுக்கும். ತಾಳ್ಮೆಯುಳ್ಳ ದೇವರನ್ನು தன்னை ஊழியம் செய்யும்படி வந்தேன் என்று சொன்னார்ல, ನಾನು ಸೇವೆ ಮಾಡಲು ಬಂದಿದ್ದೇನೆ இவர் யார் என்பதை காண்பித்து கொடுக்கும். ಆತನು ಯಾರೆಂದು ತೋರಿಸಲ್ಪಡುತ್ತದೆ. நீங்கள் ஒருவருக்கு சேவை செய்யும்போது நீங்கள் இயேசுவை பிரதிபலிக்கிறீர்கள். ನೀವು ಒಬ್ಬರಿಗೆ ಸೇವೆ ಮಾಡುವಾಗ ನೀವು ಯೇಸುವನ್ನು ತೋರುವವರಾಗಿದ್ದೀರಿ. பக்கத்துல சொல்லுங்க. ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳಿ. நீங்க உங்க கணவனுக்கு சேவை செஞ்சீங்களா? ನೀವು ನಿಮ್ಮ ಗಂಡನಿಗೆ ಸೇವೆ ಮಾಡಿದ್ದೀರಾ? மனைவிக்கு சேவை செஞ்சீங்களா? ಹೆಂಡತಿಗೆ ಸೇವೆ ಮಾಡಿದ್ದೀರಾ? மருமகளுக்கு சேவை செஞ்சீங்களா? ನಿಮ್ಮ மாமியாருக்கு சேவை செஞ்சீங்களா? ಸೊಸೆಗೆ ಸೇವೆ ಮಾಡಿದ್ದೀರಾ? நண்பர்களுக்கு சேவை ಮಾಡಿದ್ದೀರಾ? நண்பர்களுக்கு சேவை செஞ்சீங்களா? ನಿಮ್ಮ ಸ್ನೇಹಿತರಿಗೆ ಸೇವೆ ಮಾಡಿದ್ದೀರಾ? இதெல்லாம் யாரை பிரதிபலிக்கிறீங்க தெரியுமா? ಇದೆಲ್ಲ ಯಾರನ್ನು ತೋರಿಸುತ್ತದೆ ಗೊತ್ತಾ? உங்களுக்குள் இருக்கிற இயேசுவை பிரதிபலிக்கிறீர்கள். ನಿಮ್ಮೊಳಗೆ ಇರುವ ಯೇಸುವನ್ನು ತೋರಿಸುತ್ತದೆ. என்னங்க ஏத்துக்க மாட்டீங்களா? ಏನು ನೀವು ಅದನ್ನು ಅಂಗೀಕರಿಸುವುದಿಲ್ಲವಾ? கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ಸ್ವಲ್ಪ ಕಷ್ಟವಾಗಿ ಇರುತ್ತದೆ. எனக்கே ஒன்றும் செய்ய முடியல, எனக்கே ஒன்றும் செஞ்சுக்க முடியல, ನನಗೆ ಏನು ಮಾಡಿಕೊಳ್ಳಲಿಕ್ಕೆ நான் ಆಗುತ್ತಿಲ್ಲ, போய் இன்னொருத்தருக்கு செய்திருத்தா? ನಾನು ಹೋಗಿ ಇನ್ನೊಬ್ಬರಿಗೆ ಮಾಡುವುದಾ? நாம் அவர் எப்படிப்பட்ட தாழ்மையுள்ளவராக இருக்கிறார் என்பதை பிரதிபலிக்கிறோம். ನಾವು ಆತನು ಯಾವ ರೀತಿಯಾದ ತಾಳ್ಮೆ ಉಳ್ಳವನು ಅಂತ ಹೇಳಿ ನಾವು ತೋರಲ್ಪಡಬೇಕಾಗಿದೆ. வீட்டுல தாழ்மையுள்ளவரா அவர் இயேசு இருக்கிறார்னு நீங்க பிரதிபலிக்கிறீங்க. ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ನೀವು ತಾಳ್ಮೆ ಉಳ್ಳವರಾಗಿ ಇದ್ದರೆ ನೀವು ಯೇಸು ನಿಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಇದ್ದಾನೆ ಅಂತ ತೋರಿಸುತ್ತೀರಾ. சபையில தாழ்மையுள்ளவராய் அவர் இருக்கிறார் என்பது நீங்க பிரதிபலிக்கிறீங்க. ಸಭೆಯಲ್ಲಿ ನೀವು ತಾಳ್ಮೆಯಿಂದ ಇದ್ದರೆ ಯೇಸು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ ಅಂತ ನೀವು ತೋರಿಸುತ್ತೀರಾ. ಯೇಸು எவ்வளவு கருணையுள்ளவராய் இருக்கிறார் என்பதை நான் தெரிவிக்கிறேன். ಯೇಸು ಎಷ್ಟು ಕರುಣಾ ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ ಅಂತ ನೀವು ತೋರಿಸುವವರಾಗಿದ್ದೀರಿ. அவர் எவ்வளவு பொறுமையுள்ளவராய் இருக்கிறார் என்பதை நான் தெரிவிக்கிறேன். எப்படி? நான் ஊழியம் செய்யும்போது, வேலை செய்யும்போது. ಎಷ್ಟು ಒಳ್ಳೆಯವನು ಅಂತ ನೀವು ಮಾಡುವ ಸೇವೆಯಿಂದ ನೀವು ತೋರಿಸುವವರಾಗಿದ್ದೀರಾ. நாம் ஒருவருக்கு ஊழியம் செய்வது, ನಾವು ಇನ್ನೊಬ್ಬರಿಗೆ ಸೇವೆ ಮಾಡುವುದು, அது அவர்கள் தகுதியுள்ளவர்கள் என்பதை விட ಅವರು ಯಾವ ಸ್ಥಾನದಲ್ಲಿದ್ದಾರೆ ಅಂತ நாம் தாழ்மையுள்ளவர்கள் என்பதை வெளிப்படுத்தும். ನಾವು ತಾಳ್ಮೆ ಉಳ್ಳವರಂತ ತೋರಿಸಬೇಕು. புரியுதா நான் சொல்றது? ಗೊತ್ತಾಗುತ್ತಿದೆಯಾ? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம எல்லாருமே ನಾವೆಲ್ಲರೂ வேலைக்காரனா இருக்க விரும்புறதில்ல, ಕೆಲಸ ಮಾಡುವವರಾಗಿರುವುದು, ஆனா ಯಜಮಾನனா இருக்க விரும்புறோம். ಆದರೆ ಯಜಮಾನನಾಗಿರಲು ಇಷ್ಟಪಡುತ್ತೇವೆ. அப்படிதானே? ಆ ರೀತಿ ಅಲ್ಲವಾ? ரெண்டு பேரை கூட்டிட்டு வந்து ஒரு அம்மா இயேசு கிட்ட பேசுறாங்க. ಇಬ್ಬರನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಯೇಸು ಹತ್ರ ಮಾತನಾಡಕ್ಕೆ ಬರುತ್ತಾರೆ. ಯೇಸುವೇ, ಯೇಸಪ್ಪ, ஒருத்தர் வலது பக்கத்துல இருக்கட்டும், ಒಬ್ಬರು ಬಲ ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சொல்லுங்க. ரைட் சைடு ಇರಲಿ, ஒருத்தர் வலது பக்கத்துல இருக்கட்டும், ஒருத்தர் இடது பக்கத்துல இருக்கட்டும். ரைட் சைடு ಇರಲಿ, ಒಬ್ಬರು ಲೆಫ್ಟ್ ಸೈಡ್ ಇರಲಿ. ಯೇಸು பார்த்து சொல்றாரு. ಯೇಸು ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾರೆ, மத்தேயு 20:26ல, ಮತ್ತೇಯು 20:26ರಲ್ಲಿ, உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது, ನಿಮ್ಮಲ್ಲಿ ಆ ರೀತಿ ಇರಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால், ನಿಮ್ಮಲ್ಲಿ ಯಾರಾದರೂ ದೊಡ್ಡವರಾಗಿ ಇರಬೇಕೆಂದು அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாக இருக்கட்டும். ಅವರು ನಿಮಗೆ ಸೇವೆ ಮಾಡುವವರಾಗಿರಲಿ. நம்ம எண்ணெல்லாம் அப்படிதானே? ನಮ್ಮ ಯೋಚನೆ ಎಲ್ಲ ಆ ರೀತಿ. நம்ம எண்ணெல்லாம் எங்க இருக்கு? ನಮ್ಮ ಯೋಚನೆ ಎಲ್ಲ ಎಲ್ಲಿದೆ? நான் எஜமானா இருக்கணும், ನಾನು ಯಜಮಾನನಾಗಿ நான் ಇರಬೇಕು, எங்க இருந்தாலும் ஆர்டர் போடுறவனா இருக்கணும், ನಾನು ಎಲ್ಲಿದರೂ ಆರ್ಡರ್ ಆಗ್ತಾನೆ நான் ಇರಬೇಕು, இத செய் அதை செய் அப்படின்ற சொல்ற இடத்துல தான் இருக்கணும். ನಾನು ಇದನ್ನು ಮಾಡು ಅದನ್ನು ಮಾಡು ಅಂತ ಕಾರ್ಯ நான் ಹೇಳುವವರಾಗಿ யார் பேச்சையும் ಇರಬೇಕು. கேட்க மாட்டேன். ನಾನು ಯಾರ ಮಾತು ಕೇಳೋದಿಲ್ಲ. யாராவது இருக்கட்டும், ಅದು ಯಾರಾಗಿರಲಿ, என் பக்கம் தான் நியாயம் இருக்குது, ನನ್ನ ಪಕ್ಕವೇ ನ್ಯಾಯವಿದೆ, இந்த நியாயம் தான் என் பக்கம், ಈ ನ್ಯಾಯವೇ ನನ್ನ ಪಕ್ಕ. அப்படிதான் நம்ம இருக்கிறோம். ಆ ರೀತಿ ನಾವಿದ್ದೇವೆ. ஆனா இங்க சொல்றாரு, ಆದ್ರೆ ಇಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾರೆ, அப்படி இல்லம்மா, ಆ ರೀತಿ ಅಲ್ಲಪ್ಪ. ஒருத்தர் ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் இருந்தா அது நான் செய்ய மாட்டேன், அது ஆண்டவர் செய்வார். ರೈಟ್ ಲೆಫ್ಟ್ ಅಂತ ಇದ್ದರು, நான் இப்ப அதை செய்ய மாட்டேன், ನಾನು ಅದನ್ನು அது ಮಾಡೋದಿಲ್ಲ, என் பிதா செஞ்சு ಅದು பாத்துருவார். ನನ್ನ ತಂದೆ ಮಾಡುತ್ತಾರೆ. ஆனா நான் ஒன்னு சொல்றேன், ಆದ್ರೆ ನಾನು ಒಂದು ಹೇಳುತ್ತೇನೆ, உங்களில் பெரியவனா இருக்க விரும்புறவன் ನಿಮ್ಮಲ್ಲಿ ದೊಡ್ಡವರಾಗಿರಬೇಕಾದರೆ வேலைக்காரனா இருக்கணும், ಮೊದಲು ನೀವು ಸೇವಕನಾಗಿರಿ, பணிவிடைக்காரனா இருக்கணும். ನೀವು ಮೊದಲು ಸೇವಕನಾಗಿರಿ. அங்கே நிறுத்தல, ಅಲ್ಲೇ ನಿಲ್ಲಿಸಲಿಲ್ಲ. இன்னொன்னு சொல்றாரு, ಇನ್ನೊಂದು ಹೇಳುತ್ತಾರೆ, உங்களில் எவனாகிலும் முதன்மையா இருக்க விரும்பினால், ನಿಮ್ಮಲ್ಲಿ ಯಾರಲ್ಲೂ ಮೊಟ್ಟ ಮೊದಲಾಗಿರಬೇಕು, I am the first place, ನಾನು ಮೊಟ್ಟ ಮೊದಲು ಇರಬೇಕು, நான் தான் first, ನಾನೇ ಮೊಟ್ಟ ಮೊದಲು ಇರಬೇಕು, ನಾನೇ ಮೊಟ್ಟ ಮೊದಲು ಚರ್ಚಿಗೆ வந்துட்டா போதும், ನಾನು ಚರ್ಚಿಗೆ ಬಂದರೆ நான் தான் முதல்ல, ನಾನೇ ಮೊದಲು, நான் தான் பாஸ்டரா இருக்கணும், ನಾನೇ ಮೊದಲಾಗಿದ್ದೇನೆ, நான் தான் வர்ஷிப் லீடரா இருக்கணும், ನಾನೇ ಫಸ್ಟ್ ಆಗಿದ್ದೇನೆ, நான் தான் எல்லாருக்கும் சொல்ற மாதிரி இருக்கணும், ನಾನೇ ಎಲ್ಲರನ್ನು ಹೇಳುವನಾಗಿರಬೇಕು, நான் தான் முன்னாடி தெரியணும். ನಾನೇ ಮುಂದೆ ತೋರಿಸಬೇಕು.
அவர் சொல்றாரு, ಅವ್ರು ಹೇಳುತ್ತಾರೆ, முதன்மையா இருக்க விரும்பினால் ನೀನು ಮೊಟ್ಟ ಮೊದಲಾಗಿರಬೇಕಾದರೆ அவன் உங்களுக்கு ஊழியக்காரனா இருக்க ಮೊದಲು விரும்புகிறான். ನೀವು ಸೇವಕರಾಗಿರಬೇಕು. என் கடவுள் எவ்வளவு ட்விஸ்ட் வைக்கிறாரு பாத்தியா? ನನ್ನ ದೇವರು ಎಷ್ಟು ಪಾತಿಂಗ್ಲಾ? ಕಾರ್ಯಗಳನ್ನು ಹೇಳುವರಾಗಿದ್ದಾರೆ ನೋಡಿ. ட்விஸ்டுக்கு மேல ட்விஸ்ட் வைக்கிறாரு. ಟ್ವಿಸ್ಟಿಗೆ ಮೇಲೆ ಟ್ವಿಸ್ಟ್ ಅನ್ನು ಇಡುತ್ತಾರೆ. ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவர் பலத்த கரத்துக்கு ಅವರು ನಿಮ್ಮ ಸಮಯಕ್ಕೆ ನಿಮ್ಮ ಸಮಯ ಬರುವಾಗ ಆತನು ಮೇಲೆ ನಿಮ್ಮನ್ನು ತರುವಾತನಾಗಿದ್ದಾನೆ. அவர் யாரையும் மேல வைக்க மாட்டேன்னு சொல்லவே இல்ல. ಅವರು ಯಾರನ್ನು ಮೇಲೆ ಇಡಲ್ಲ ಅಂತ ಹೇಳಲಿಲ್ಲ. நீங்க எங்க போனாலும் ನೀವು ಎಲ್ಲಿ ಹೋದರೂ உங்க ஹார்ட் பணிவிடைக்காரனாக இருக்கணும். ನಿಮ್ಮ ಹೃದಯವು ಅದು ಕೆಲಸ ಮಾಡುವ ಹೃದಯವಾಗಿರಬೇಕು. நான் முதல் ஆளா இருந்தாலும் ನಾನು ಮೊದಲನೇ ವ್ಯಕ್ತಿಯಾಗಿ என் ஹார்ட் பணிவிடைக்காரனா இருக்கணும். ನನಗೆ ಕೆಲಸ ಮಾಡುವ ಹೃದಯ ನನಗಿರಬೇಕು. ஒரு பாஸ்டரை பார்க்க சர்ச்சுக்கு ஒரு அம்மா ஒரு ஃபேமிலி வந்தாங்க. ಒಂದು ಪಾಸ್ಟರ್ ಅನ್ನು ನೋಡಲು ಒಂದು ಅಮ್ಮ ಬಂದರು. வந்த உடனே கீழே ஒரு தோட்டக்கார வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. ಕೆಳಗೆ ಒಂದು ತೋಟಗಾರನು ಕೆಲಸ ಮಾಡುತ್ತಿದ್ದರು. வந்தாங்க, பாஸ்டரை பார்க்கணும். ಬಂದು ಕೆಲಸ ಮಾಡುತ್ತೆ. கவனிங்க, நான் பாஸ்டர் பார்க்கணும். ಅವರನ್ನು ನೋಡಿ ಪಾಸ್ಟರ್ ನೋಡಬೇಕಂತ ಹೇಳಿದರು. ஆமாமா, கொஞ்சம் லேட் ஆகுமா, கொஞ்ச நேரம் ஆகும். ಹೌದಮ್ಮ, ಸ್ವಲ್ಪ ಲೇಟ್ ಆಗುತ್ತದೆ, ಸ್ವಲ್ಪ ಸಮಯ ಕಾಯಿರಿ ಅಂತ நீங்க ಹೇಳಿದರು. போய் ಆಫೀಸ್ல ವೇಟ್ பண்ணுங்க. ನೀವು ಸ್ವಲ್ಪ ಸಮಯ ಆಫೀಸಲ್ಲಿ ಹೋಗಿ ಕಾಯಿರಿ ಅಂತ ಹೇಳಿದರು. ನಾನು ಹೇಳುತ್ತೇನೆ. கொஞ்ச நேரம் கழிச்சு ಸ್ವಲ್ಪ ಸಮಯ ಕಳೆದ ನಂತರ பாஸ்டர் ஆபீஸ்ல ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி வந்தாரு. ಸ್ವಲ್ಪ ಸಮಯದ ನಂತರ ಪಾಸ್ಟರ್ அந்த அம்மாக்கு ஒரே ஆச்சரியம். ಆ ತಾಯಿಗೆ ಒಂದೇ ಆಶ್ಚರ್ಯವಾಯಿತು. ஏன்னா அந்த தோட்டக்காரா இருந்த ஒரு பாஸ்டர் தான். ಆ ತೋಟಗಾರನೇ ಆ ಪಾಸ್ಟರ್. அவர் ஆபீஸ்ல வந்து ட்ரெஸ் மாத்திட்டு வந்து உட்கார்ந்து பேசுறாரு. சொல்லுமா, என்ன விஷயம்? ಅವರು ಹೋಗಿ ಬಟ್ಟೆ ಬದಲಾಯಿಸಿ ಬಂದು ನಿಂತರು. ஒருவன் முதன்மையா இருக்க விரும்பினால் ಒಬ್ಬನು ಮೊದಲನೇ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ಇರಬೇಕು ಅಂತ அவன் ಅಂದುಕೊಂಡರು. ஊழியக்காரனாக வேலைக்காரனாக ಮೊದಲು ಆತನು ಕೆಲಸ ஒருவன் ಮಾಡುವನಾಗಿರಬೇಕು. பெரியவனாக இருக்க விரும்பினால் ಒಬ್ಬನು ದೊಡ್ಡವನಾಗಿರಬೇಕಾದರೆ அவன் பணிவிடைக்காரனாக இருக்க ಆತನು ಕೆಲಸ ಮಾಡುವನಾಗಿರಬೇಕು. என்ன சொல்ல வராரு? ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? எனக்கு உங்களுக்கு இந்த உலகத்துல பல அந்தஸ்தை கொடுத்திருக்கிறார். ನಿಮಗೆ ನನಗೆ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಅನೇಕ ಅಂತಸ್ತುಗಳನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. இனியும் உயர்த்த போகிறார், சந்தேகம் இல்ல. ಇನ್ನು ನಿಮ್ಮನ್ನು ಮೇಲೆ ಕೆತ್ತುತ್ತಾನೆ. ஆனா ஏன் ஹார்ட் ಆದ್ರೆ ನನ್ನ ಹೃದಯ ಸರ್ವೆಂಟ್ ಹಾರ್ಟ್ இருக்கணும். ನನಗೆ ಕೆಲಸ ಮಾಡೋ ಹೃದಯ ಇರಬೇಕು. ಸೆಲ್ಫ್ಲೆಸ್ ಸರ್ವೆಂಟ್ ಹಾರ್ಟ್ இருக்கணும். ಅದು ನಿಸ್ವಾರ್ಥಕ ಹೃದಯವಾಗಿರಬೇಕು. இன்னொரு இடத்துல பாருங்க, ಇನ್ನೊಂದು ಜಾಗದಲ್ಲಿ ನೋಡಿ. யோவான் 13வது அதிகாரத்துல நீங்க வாசிக்கலாம். அப்படியே சொல்லுங்க, அப்படியே ಯೋವಾನ್ 13ರಲ್ಲಿ ನೀವು ನೋಡಬಹುದು. அவர்களுடைய கால்களை அவர் கழுவின பின்பு, இயேசு கழுவின பின்பு, ಆತನ ಪಾದಗಳನ್ನು ಯೇಸು ತೊಳೆದ ನಂತರ தம்முடைய வஸ்திரங்களை தரித்துக் கொண்டு ತನ್ನ ವಸ್ತ್ರಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು திரும்ப உட்கார்ந்து ತಿರುಗಿ ಕುಳಿತುಕೊಂಡು அவர்களை நோக்கி ಅವರನ್ನು ನೋಡಿ, நான் உங்களுக்கு செய்ததை அறிந்திருக்கிறீர்களா? ನಾನು ಮಾಡಿದ್ದು ನಿಮಗೆ ಗೊತ್ತಿದೆಯಾ? இங்க கேளுங்க, அவர் கேள்வி கேட்க பாருங்க. ಇದು ಪ್ರಶ್ನಿಸುತ್ತಾರೆ ನೋಡಿ. அறிந்திருக்கிறீர்களா? ನಾನ್ ಗೊತ್ತಿದೆಯಾ? நீங்க என்னன்னு கூப்பிடுறீங்க? ನೀವು ಏನಂತ ನನ್ನನ್ನು ಕರೀತೀರಾ? பாஸ்டர். ಪಾಸ್ಟರ್. என்ன கூப்பிடுங்களேன், பாஸ்டர். ನನ್ನನ್ನು ಕರೀರಿ ಪಾಸ್ಟರ್. பாஸ்டர் அப்படி சொல்றீங்கல்ல? ಪಾಸ್ಟರ್ ಅಂತ ಕರೀತೀರಾ? என்னை ஆண்டவர்னு சொல்றீங்கல்ல? ನನ್ನನ್ನು ದೇವರೇ ಅಂತ நீங்க ಹೇಳ್ತೀರಲ್ಲ? சொல்றதெல்லாம் சரிதான். ನೀವು ಹೇಳುದಲ್ಲ ಸರಿನೇ. ஆண்டவரும் போதகரமா இருக்கிற நானே உங்கள் கால்களை கழுவினேனே. ದೇವರು போதகராಗಿರ ನಾನೇ ನಿಮ್ಮ ಪಾದಗಳನ್ನು ತೊಳೆದಿದ್ದೇನೆ. நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். கரங்களை தட்ட மாட்டீங்களா? ಕಾಲು ಇನ್ನೊಬ್ಬರು ತೊಳೆಯಬೇಕಾಗಿದೆ. நீங்களும் ஒருத்தருடைய காலை நீங்க என்ன பண்ணுங்க? ನೀವು ಇನ್ನೊಬ್ಬರ ಕಾಲನ್ನು நான் உங்களுக்கு செய்தது போல ನಾನು ಯಾವ ರೀತಿ ನಿಮಗೆ ಮಾಡಿದ್ದೇನೋ நீங்கள் செய்யும்படி ನೀವು ಮಾಡಬೇಕೆಂದು உங்களுக்கு ஒரு மாதிரியை காண்பித்தேன். ನಿಮಗೆ ಒಂದು ಮಾರ್ಗವನ್ನು ತೋರಿಸಿದ್ದೇನೆ. அப்புறம் சொல்றாரு, ಹಾಗೆ ಹೇಳುತ್ತಾರೆ, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ನಾನು ಇದನ್ನು ನಿಮಗೆ நிஜமாகி நிஜமாகி ನಿಜವಾಗಿ ನಿಜವಾಗಿ ನಿಮಗೆ ಹೇಳುತ್ತೇನೆ, ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல. ಈ ಯಜಮಾನನು ಸೇವಕನಕ್ಕಿಂತ ದೊಡ್ಡವನಲ್ಲ. பெரியவன் அல்ல, அனுப்பப்பட்டவன் தன்னை அனுப்பினவரிலும் பெரியவர் அல்ல. அனுப்பினவரிலும் பெரியவர் அல்ல. ಕಳಿಸಿದವನಿಗಿಂತ ದೊಡ್ಡವನಲ್ಲ. நீங்க அறிந்திருக்கிறீங்க, ನೀವು ಅದನ್ನು ತಿಳಿದಿದ್ದೀರಾ? அப்படிதானே? ಆ ರೀತಿ ಅಲ್ಲವಾ? நான் சொல்றதை செய்யுங்க. ಹಾಗಾದ್ರೆ ನಾನು ಹೇಳುವುದನ್ನು ಮಾಡಿ. நான் ஊழியக்காரன் உண்மைதான், ನಾನು பாஸ்டர் உண்மைதான், ಪಾಸ್ಟರ್ ನಿಜವೇ, ஆண்டவர் உண்மைதான், ನಾನು ದೇವರು நான் ரெவரண்ட் உண்மைதான், ನಾನು ರೆವರೆಂಟ್ பிஷப் உண்மைதான், ನಾನು ಬಿಷಪ್ ನಿಜವೇ. ஆனா ಆದರೆ நான் கால்களை கழுவின அல்லவா? ನಾನು ಪಾದಗಳನ್ನು ತೊಳೆದೆ ಅಲ್ಲವಾ? நீங்களும் அதை செய்யுங்க. ನೀವು ಅದನ್ನು ಮಾಡಬೇಕು. ஒருத்தருக்கு ஊழியம் செய்வது எனக்கு பிளஷர். ಇನ್ನೊಬ್ಬರಿಗೆ ನಾವು ಸೇವೆ ಮಾಡೋದು ಅದು ನನಗೆ ಸಂತೋಷ. அது என்னுடைய பிளஷரா இருக்கு. ಅದು ನನ್ನ ಸಂತೋಷವಾಗಿದೆ. அது வந்து நம்ம கடினமா எடுத்துக்க கூடாது. ಅದು ಅದನ್ನು ನಾವು ಬೇರೆ ರೀತಿಯಾಗಿ ತೆಗೆದುಕೊಳ್ಳಬಾರದು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தாராளமா செய்யுங்க. ಧಾರಾಳವಾಗಿ ಮಾಡಿ. குறைஞ்சு போக மாட்டோம். ನೀವು ಯಾವ ಕೊರತೆ எவ்வளவு உங்களை இறக்க முடியுமோ, எவ்வளவு உங்களை தாழ்த்த முடியுமோ, எவ்வளவு உங்களை பணிய வைக்க முடியுமோ பணிய வைங்க. ಎಷ್ಟು ನಿಮ್ಮನ್ನೇ ನೀವು ತಗ್ಗಿಸಬಹುದು ಅಷ್ಟಕ್ಕೆ ನೀವು ಅಷ್ಟ ಮಟ್ಟಿಗೆ ನೀವು ತಗ್ಗಿಸಿ. நீங்க யாருக்கு செய்றீங்களோ அவங்களுக்கு திரும்ப உங்களுக்கு செய்யறாங்களோ, நன்மை நினைக்கிறாங்களோ, நன்றி
எப்படி நினைக்கிறாங்களோ அதெல்லாம் வேண்டாம். ಯಾರು ನೀವು ಯಾರಿಗೆ ಮಾಡಿದರೋ ಅವ್ರು ನಿಮ್ಗೆ ತಿರುಗಿ ಮಾಡುತ್ತಾರೋ ಇಲ್ಲವೋ. பேதுரு நினைக்கல, ಪೇತ್ರನು ನೆನೆಸಲಿಲ್ಲ, யூதாஸ் நினைக்கல, ಯೂದಾಸನು ನೆನಲಿಲ್ಲ. அவருக்கு தெரியும், ಆದರೂ ಗೊತ್ತು, அவர் ಮುನ್ಕೂಟಿಯೇ சொல்றாரு. ಮುಂದನೆ ಹೇಳುತ್ತಾರೆ ದೇವರು. ஆனாலும் ಆದರೂ கால்களை கழுவிட்டார். ಆದರೂ ಅವರ ಪಾದಗಳನ್ನು ತೊಳೆದರು. என்ன உயர்ந்த குணாதிசயம் ಎಷ್ಟು இந்த ದೊಡ್ಡ இயேசು. ದೇವರಾಗಿದ್ದಾರೆ ನೋಡಿ. கரங்களை தட்டி அப்பா நாமத்தை ಕರಗಳನ್ನು ತಟ್ಟಿ மகிமைப்படுத்துவோம். ಯೇಸುವಿನ ನಾಮವನ್ನು ಸ್ತೋತ್ರ. அப்ப நம்ம சொல்றோம், ಆ ರೀತಿ ಆದ್ರೆ இவ்வளவு நேரம் காட்டு கட்டு கத்துனியப்பா, ಇಷ್ಟು ಹೊತ್ತು ನೀನು இதெல்லாம் செஞ்சா எனக்கு என்ன பயனு? ಇದೆಲ್ಲ ಮಾಡಿದರೆ ನನಗೇನು ಪ್ರಯೋಜನ? கேக்குற கேள்வி நியாயம்தான், ಈ ಕೇಳುವ ಪ್ರಶ್ನೆ ನ್ಯಾಯವೇ? கேக்குற கேள்வி நியாயம்தான். ಕೇಳುವ ಪ್ರಶ್ನೆ ನ್ಯಾಯವೇ? ஆனா ஆண்டவர் அதற்கும் வார்த்தை வைத்திருக்கிறார். ಆದ್ರೆ ದೇವರು ಅದಕ್ಕೂ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು அவர் ಹೇಳುತ್ತಾನೆ. சொல்றாரு, ಅವರು ಹೇಳುತ್ತಾರೆ, ஏனென்றால் ಯಾಕೆಂದರೆ உங்கள் கிரியையையும் ನಿಮ್ಮ ಕ್ರಿಯೆಗಳು நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் ನೀವು ಪರಿಶುದ್ಧ ಉಳ್ಳವರಿಗೆ ಸೇವೆ ಮಾಡಿದರಿಂದ செய்து வருகிறதினாலும் ಕೆಲಸ ಮಾಡು ಬರುತ್ತಿದ್ದ தமது நாமத்திற்கு காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை ತಮ್ಮ ನಾಮಕ್ಕೆ ಅದು ತೋರಿಸುವ ಕಾರ್ಯ பிரயாசವನ್ನು ತೋರಿಸುವ ಕಾರ್ಯವಾಗಿದೆ. வசனம் எபிரேயர் 6:10 ಎಬ್ರಿಯರ 6:10 அன்புள்ள பிரயாசத்தையும் ಅದು ಪ್ರೀತಿಯುಳ್ಳ ಪ್ರಯಾಸವಾಗಿ மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதியுள்ள தேவன் அல்லவே. ಅದನ್ನು ಮರೆತು ಬಿಡಲು ದೇವರು ಅನ್ಯಾಯವುಳ್ಳ ದೇವರಲ್ಲ. நான் மற்றவங்களுக்கு ஊழியம் செய்றேன், ನಾನು ಇನ್ನೊಬ್ಬರಿಗೆ ಸೇವೆ மற்றவங்களுக்கு வேலை செய்றேன், ಇನ್ನೊಬ್ಬರಿಗೆ ಕೆಲಸ என்னை எவ்வளவு தாழ்த்த முடியுமே தாழ்த்துறேன். ನನ್ನನ್ನು ಎಷ್ಟು ತಗ್ಗಿಸಲೋ ನಾನು அதை ತಗ್ಗಿಸುತ್ತೇನೆ. செஞ்சு கொள்ளுகிற மனுஷன் பார்க்க மாட்டான், யோசிக்க மாட்டான், நன்றியை மறந்துடலாம். ಆ ಮನುಷ್ಯನು ಅದನ್ನು ನೋಡುವುದಿಲ್ಲ, ಅದನ್ನು ಮರೆತು ಬಿಡುತ್ತಾನೆ. ஆனால் உங்களுக்குள் இருக்கிறார்ல ஒரு தேவன், ಆದರೆ ನಿಮ್ಮೊಳಗೆ அந்த தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். ಎಲ್ಲವನ್ನು ನೋಡುವರಾಗಿದ್ದಾನೆ. அந்த பிரயாசத்தை மறப்பதற்கு அவர் அநீதியுள்ள தேவன் அல்ல. ವಿಷಯವನ್ನು ಮರೆಯಲು ಆತನು ಅನ್ಯಾಯವುಳ್ಳ ದೇವರಲ್ಲ. அதற்கு தக்க பலனை உங்களுக்கு தருவார். ಅದಕ್ಕೆ ಕೊಡುವ Hallelujah. ಆತನು ಕೊಡುವ ಆತನಾಗಿದ್ದಾನೆ. சொல்லமா, serve like Jesus. ಯೇಸುವಿನಂತೆ ನೀವು ಸೇವೆ ಮಾಡಿ. இன்னொரு தடவை சொல்லலாம், serve like Jesus. ಯೇಸುವಿನಂತೆ ನೀವು ಸೇವೆ ಮಾಡಿ. கடைசியா சொல்லலாம், எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? ஆன்லைன்ல இருக்கிறவங்க சொல்றீங்களா? ಎಲ್ಲರೂ ಸೇರಿ ಹೇಳೋಣ, serve like Jesus. ಯೇಸುವಿನಂತೆ ನೀವು ಸೇವೆ ಮಾಡಿ. நீங்க கேட்டுட்டு இருக்கிறவங்க வீட்ல போய் நீங்க ஆன்லைன்ல இந்த வார்த்தையை அப்படியே உங்க கமெண்ட்ல போடுங்க, serve like Jesus. ಇದನ್ನು ಕೇಳುತ್ತಿರುವವರು ಆನ್ಲೈನ್ ಅಲ್ಲಿ ಆ ರೀತಿ ಹಾಕಿ, யாராவது ஒருத்தர் பார்த்து ಯೇಸುವಿನಂತೆ ಸೇವೆ ಮಾಡಿ ಅಂತ இந்த ಹಾಕಿ. வார்த்தையை அதை கற்றுக்கொள்ளட்டும். ಇದನ್ನು ನೋಡಿ ಯಾರಾದರೂ ಬೇರೊಬ್ಬರು ಕಲಿತುಕೊಳ್ಳಲಿ. சொல்லமா, serve like Jesus. ಯೇಸುವಿನಂತೆ ಸೇವೆ ಮಾಡಿ. அவரை போல ஹார்ட் இருந்துட்டோம், ಆತನಂತ ಹೃದಯ ಇರಲಿ நம்ம ನಮಗೆ. ஒப்பு கொடுக்கலாம்.